அமைச்சர் என் ஆனந்த் அவர்கள் வந்து புசி ஆனந்த் சார் வந்து செய்தியாளர்கள் பார்த்தாவே பயந்து ஓடுறாரு. அவர் வந்து செய்தியாளர்களுக்கு பதிலே சொல்ல மாட்டாரு, பேட்டி கொடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சிரிச்சுட்டே ஜாலியா பேசியிருந்தாரு. பத்திரிகையை கண்டாதான் ஏன் இப்படி வேகமா போறாருன்னு தெரியல. பத்திரிகை கண்டா கிட்டு 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 போயிடுறாரு. அதுக்கு அமைச்சர் புசி ஆனந்த் அவர்கள் வந்து செம்மையா பதில் கொடுத்திருக்காரு. என்னன்னா, செய்தியாளர்கள் வந்து கரெக்டா அந்த திட்டத்துக்கான கேள்வியை கேட்டா பரவாயில்ல, ஆனா நீங்க சொல்லி கொடுக்குற கேள்வியெல்லாம் அவங்க வந்து கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லி நீங்க எங்களை ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, அதுக்காக தான் நாங்க பேட்டி கொடுக்காம போறோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருப்பாரு. உண்மைதானே? இப்ப செய்தியாளர்கள் வந்து கரெக்டா என்ன திட்டம், அதுல என்ன பண்ணிருக்கீங்க, ஏது பண்ணிருக்கீங்கன்னு அவங்க கேள்வி கேட்டா பரவாயில்ல. ஆனா அவங்க வந்து எடக்கு மடக்கான கேள்விகள்லாம் கேக்குறாங்க. அவங்க வந்து எடக்கு மடக்கான கேள்வி எல்லாம் கேட்டு அதுல இருந்து ஏதாவது ஒரு பதில் வர வச்சு அந்த பதில ட்ரோல் பண்ற மாதிரி விஷயங்களும் நடக்குது. அதனாலதான் அவங்க வந்து செய்தியாளர்களை சந்திக்காம போறாங்க. நேத்து கூட ஒரு சட்டமன்றத்துல ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா, அமைச்சர் பிரபு அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. விவசாயின்ற பேர்ல வண்டல் மண் அல்ற மாஃபியாக்களை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு, விவசாயிகளை வந்து மாஃபியான்னு சொல்லாதீங்கன்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி மக்கள் நேரடியா பார்த்துட்டு இருக்கும் போதே அமைச்சர் சொல்ற ஒரு விஷயத்த தப்பா பார்த்து இவர் வந்து தப்பா சொல்றாரு. அதனால அமைச்சர்களும் சரி, முதலமைச்சர் விஜய் சாரும் சரி, செய்தியாளர்களை சந்திக்காம இருக்கிறது நல்லதுன்னு தான்